அனைவருக்கும் வணக்கம். ஐஎம்டிபியில் கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு மேலே முதலெடுத்து இருக்கிற ஒரு படத்தை பற்றி நம்ம கேள்விப்பட்டதுமே அந்த படத்தை பற்றி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னு நம்ம ஆசைப்பட்டோம். இதை சினிமா ரசிகர்கள் உங்கள்கிட்டையும் கொண்டு போய் சேர்க்கணும்னு நம்ம விருப்பப்பட்டோன்னு வச்சுங்களேன். அது என்ன படம் தான் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஷாசங்க் ரிடெம்ப்ஷன் அப்படின்ற ஒரு ஹாலிவுட் படம் தாங்க. அந்த படம் 1996 ரிலீஸ் ஆகிருக்கு. ஆனால் இது வரைக்குமே கிட்டத்தட்ட 20 வருடங்களுக்கு மேலே ஆகிறது ஐஎம்டிபியில் முதல் இடத்துல தக்க வச்சிருக்குது. இன்னும் 50 வருடங்கள் போனாலுமே இதுதான் முதலிடத்தில் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா எந்த படமே அதுக்கப்புறம் இதை மீட் பண்ணவே முடியலன்னு வச்சுங்களேன். அந்த அளவுக்கு சிறப்பான ஒரு படம். இந்த படத்தின் கதை என்னன்றதை சும்மா சிம்பிளான சில விஷயங்களை மட்டும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த படத்தோட விஷயங்களை, அதாவது மேக்கிங் மற்ற விஷயங்களையும் நம்ம பார்த்துருவோம். அதாவது 1982 ஸ்டீபன் கிங் அப்படின்றவர் ரிட்டா ஹோவர்த் அப்படின்ற ஒரு நாவலை தழுவி எடுக்கப்பட மட்டும் தான் இந்த ஷாசங்க் ரிடெம்ப்ஷன். இது நாவல்லேருந்து வந்ததுனாலேயே பார்த்தீங்கன்னா உண்மைத்தன்மை நிறைய நெருக்கமாக இருக்குது, நிறையா இருக்குதுன்னு வச்சுங்களேன். அந்தளவுக்கு யதார்த்தமான ஒரு பதிவு. அதில் கதை என்னன்றதை நம்ம லைட்டாக பார்த்துருவோம். இப்போது அந்த கதையின் நாயகன் அவரோட மனைவியும் காதலனும் ஒன்றா இருந்ததை பார்த்துட்டு அவங்க 2 பேரையும் கொலை செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்கள கைது செய்து சிறையில் அடைக்கிறாங்க. அதாவது தவறாக புரிந்து கொண்டு. ஆனால் இவர் அவங்க 2 பேரையும் கொலை பண்ணல, ஆனால் செத்துட்டாங்க 2 பேருமே. இவர் கொலை பண்ணலங்கும் போது அங்கே உள்ளே போனதுக்கப்புறம் இவர் தப்பே பண்ணாதவங்க உள்ளே போய் என்ன மனநிலை இருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்களேன். ஆனால் ஒரு பயங்கர ஒரு கான்ஃபிடண்ட்டாக உள்ளே இருப்பார். அங்கே போய் இவருக்கு கிட்டத்தட்ட ஒரு 25 வயது இருக்கும். ஆனால் அங்கே ஒரு 40லேருந்து 50 மதிக்கத்தக்க ஒரு நண்பரை சந்திக்கிறாரு. இவங்க 2 பேருமே ரொம்ப நட்பு ரீதியாக பார்த்திங்கன்னா ரொம்ப க்ளோஸ் ஆகிடுறாங்க. அப்போ இவங்க 2 பேரும் பேசுகிற அந்த வசனங்களும் அந்த உரையாடல்களும் பார்த்திங்கன்னா அவங்களுக்குள்ளே நடக்கிற அந்த பாச போராட்டங்களையுமே பின்னி பெடல் எடுத்திருக்காங்கன்னு வச்சுங்களேன். அந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை என்று நம்ம பட்டியலிட்டோம்னு வச்சுங்களேன், மறக்க முடியாத தாங்க முடியாத ஒரு பிரச்சனைலாம் இருக்கும். அதெல்லாம் இந்த படத்தை பார்க்கும்போது இவெல்லாம் ஏகப்பட்ட பிரச்சனையை சந்திச்சுட்டு எந்த அளவுக்கு ஒரு பாசிட்டிவான விஷயங்களை பேசுகிறாங்க, எந்த அளவுக்கு அவங்களோட ஆட்டிடியூட்லாம் இருக்குது, நம்ம எப்படி இருக்கோம் அப்படின்றது தோணுன்னு வச்சுங்களேன். இதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லைன்னு தோணும். அந்த அளவுக்கு ஒவ்வொரு சீனும் செதுக்கி வச்சுருப்பாங்க. அதை நம்ம சொன்னோம் ஆரம்பத்திலேயே. நாவல்லேருந்து எடுக்கப்பட்ட நிறைய படங்கள், நீங்கள் தமிழாக இருக்கட்டும் ஹிந்தியாக இருக்கட்டும், மேக்ஸிமம் மலையாள படங்கள்லாம் மேக்ஸிமம் படங்கள் நாவல்லேருந்து எடுக்கப்படுகிறது. அதில் பார்த்தீங்கன்னா கமர்ஷியலாக சில விஷயங்கள் ஆட் பண்ணியிருந்தாலுமே நிறைய விஷயங்கள் யதார்த்தமான பதிவுகள், உண்மைக்கும் பார்த்தீங்கன்னா நெருக்கமான பதிவுகள் அதிகமாகவே இருக்கும். அப்படி இருந்த படம் தான் ஷாசங்க் ரிடெம்ப்ஷன். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா மேக்கிங்கில் இன்னமும் நம்ம மேக்கிங்கில் தேரணும்பா. தமிழ் சினிமாலாம் இந்த படத்தை பாருங்கள், 1994 தான் வந்துச்சு. அந்த படத்தை பார்த்துட்டாவது இன்னும் நிறைய விஷயம் கற்றுக்குங்கப்பா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தான் இருக்குதே தவிர, நம்ம தமிழ் சினிமாவும் சரி இந்திய சினிமாவில் நிறைய படங்கள் அதுக்குன்னு ஒட்டுமொத்தமாக எந்த படம் நல்லா இல்லை அப்படின்னு சொல்ல வரல. நம்ம ஆளுங்களும் பார்த்தீங்கன்னா நிறைய படங்கள் பிச்சு உதறியிருக்காங்க, நிறைய டேரக்டர் இருக்காங்க. கேரளாவிலையும் சரி, இப்போ தெலுங்குலாம் பார்த்திங்கன்னா கமர்ஷியலாக நிறைய படங்கள் பண்ணும்போது, இப்போ கர்நாடகாவில் டப்பிங் படம், தெலுங்கு படம் தமிழ் படம் தான் அதிகமாக போயிட்டுருக்கும். இப்போ அங்கே கேஜிஎஃப் காந்தாரெலாம் வந்ததுக்கப்புறம் வேறு எதுவும் பேசப்படுற மாதிரி இங்கே பார்த்திங்கன்னா இந்த படங்களை திரும்பவும் என்ன தான் வந்தாலுமே இந்த 1994 அந்த படமா அப்படின்ற ஒரு கேள்வி கேட்க சொல்லும் அளவிற்கு தான் இருக்கிறது. நீங்கள் கதைக்களத்தை பார்த்துருப்பீங்க. திரும்பவும் ஒன்றுமே இல்லை, சாதாரண ஒரு கதை தான். அவன் ஏன்னா கொலையே பண்ணல, குற்றம் செய்யாதவன் ஒருத்தன் போய் ஜெயிலில் மாட்டிக்கிட்டான். அவன் உள்ளே 20 வருஷமாக இருக்காங்க. அவனு என்ன நினைக்கிறான்னா, இங்கேருந்து எப்படியா தப்பிச்சு போயிடலாமா, ஒரு கட்டத்துக்கு மேலே வெளில போய் சுதந்திரமாக இருக்கலாமா அப்படின்னு நினைக்கிறான். ஆனால் இங்கே அவர் நண்பரை சந்தித்ததுக்கப்புறம் இங்கே இருந்துட்டாலுமே என்ன வெளியில் போனால் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை நான் பதிவு செஞ்சுருப்பாங்க. ஆரம்பத்துலேருந்து இந்த கதை ஆரம்பிக்கும் பொழுது நான் நிறைய விஷயங்களை பகிர்ந்து கூடாதுன்னு சொல்லிட்டு தான் சின்ன சின்ன விஷயங்களை மட்டும் பகிர்ந்துக்கிறேன். ஆரம்பத்தில் அந்த கதை ஆரம்பிக்கும் பொழுதும் பார்த்திங்கன்னா அந்த ஜெயிலு உள்ளே இருக்கிற அந்த சம்பவங்களுக்கும் பார்த்திங்கன்னா நெருக்கமான ஒரு தொடர்பு இருக்குது. ஏன்னா ஜெயிலில் வாழ்ந்தாலுமே எப்படி வாழ்கிறோம் அப்படின்றதும், உலகத்தில் வெளி உலகத்தில் வாழும்போது எப்படி வாழ்கிறோம் அப்படின்றதுக்கும் பார்த்திங்கன்னா நிறைய தொடர்புப்படுத்தி சீன்கள்லாம் வச்சுருப்பாங்க. அங்கே பொழுதுபோக்குக்காக பார்த்தீங்கன்னா கேரம் விளையாடுவாங்க. அங்கே ஒரு டிஃப்ரெண்ட்டாக விளையாடுவாங்கன்னு வச்சுங்களேன். அந்த கேரம் விளையாடும் போதும் அந்த ஹீரோவோட அந்த நண்பர் நம்ம சொன்னாங்க 45-50 வயசு இருப்பான்னு சொல்லிட்டு அவரோட ரியாக்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, என்ன 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 ஒன்றும் புரியலைங்க. அந்த கண்ணை பார்க்கும்போதே அப்படியே ஏதோ ஒன்று சொல்ல வராது, கண்ணாலே சொல்ல வராப்புல அப்படின்னு தான் தோணும். அவர் அந்த ஹீரோ இப்போ ஆரம்ப கட்டத்தில் ஒரு மன உளைச்சல் இருக்கும்போதும் சரி, அவர் கொஞ்சம் கொஞ்சமாக தேர்ந்து வந்ததுக்கப்புறம், அவர் வாழ்க்கையை புரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம், அதற்கப்புறமும் சரி, அவரோட ரியாக்ஷன்லேயே நிறைய கதை சொல்லியிருக்காங்க. அந்த நண்பர் 45-50 வயசு இருக்கக்கூடிய
அந்த நண்பர் மூலியமாக நிறைய விஷயங்கள் அந்த பார்வையிலே சொல்லியிருக்காங்க. அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா மெய்சில் இருக்க வைக்கிறது. ஐஎம்டிபியில் வந்து நம்ம எடுத்தனமே போய் தமிழ் சினிமா ரிலீஸ் ஆனாலும் சரி எடுத்துன்னு எதை பார்ப்போம், ஐஎம்டிபி தான் பார்ப்போம். இது எத்தனை பாயிண்ட்டாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி. ஏன்னா அவங்க வந்து உலகத்தில் உள்ள அனைத்து படங்களுக்குமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த படங்கள் சிறப்பாக இருக்குது, எத்தனை பாயிண்ட், 10க்கு எத்தனை பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த படங்களுக்கு கொடுக்கறதுனால இங்கே நம்ம பார்வை வந்து ஐஎம்டிபியில் தான் இருக்குது. அப்படி இருக்கும்பொழுது அவங்களே 20 வருஷமாக நம்பர் 1ல் வச்சுருக்காங்க அப்படின்னா நீங்கள் பார்த்துக்குங்க. அந்த படம் வந்து எந்தளவுக்கு இம்ப்ரெஸ் பண்ணியிருக்குன்னு பார்த்துங்க. எடிட்டிங் கட்ஸ்லாம் தெரியவே தெரியாதுங்க, லைவாக பார்க்குற மாதிரி இருக்கும். இப்போ எடிட்டிங் கட்ஸ்லாம் நல்லாவே தெரியும். நமக்கு வந்து ஒரு கதையை வந்து மூவ் ஆகும் பொழுது நீங்கள் க்ளோஸ் வச்சாலும் சரி, அதுக்கப்புறம் மிட் ஷாட் வச்சாலும் சரி, லாங் ஷாட் வச்சாலும் சரி, நம்ம வந்து அந்த ஷார்ட்ஸ் எல்லாம் அப்சர்வ் பண்ணோம். இப்போ வந்து சினிஃபீல் இருக்கவங்களுக்கு நிறையவே தெரியும். அவங்களுக்கு வந்து மைண்டில் வந்து ஒரு கிளியரன்ஸ் கிடைக்கும். இந்த ஷார்ட்டில் வச்சுருக்காங்க நம்ம அப்சர்வ் பண்ணவே கிடைக்கும். ஆனால் அதை மறக்கடிக்கிற அளவுக்கு வந்து உள்ளே போயிடுவோம். அதுதான் இந்த சாசங் ரெடம்ஷனோட படத்தோட சிறப்பே. அந்த அளவுக்கு வந்து நம்மளை ஒன்றை வச்சு இந்த படத்தை வந்து கொண்டு போயிருப்பாங்க. 3 மணி நேரம் அந்த படம் டியூரேஷன். ஆனால் 3 மணி நேரம் வந்து எங்களை ஏதோ ஒன்று நம்ம இழந்துட்டோமா, ஏன் அவங்க இப்போ நம்ம அவங்கள்ட்ட பக்கத்துலேயே இருந்து ட்ராவல் பண்ணியிருப்பாங்க தெரியுங்களா, நம்ம கூட இருந்து மிஸ் ஆகிட்டாங்களா அப்படின்னு தோண வைக்கும் அந்த 3 மணி நேரம் முடிச்சதுக்கு அப்புறமும். அப்போ எந்த அளவுக்கு அந்த ஃபீல் பண்ணி எடுத்திருப்பாங்கன்னு மட்டும் பாருங்களேன். அந்த நாவலில் இருக்கிற அந்த சாராம்சம் மட்டும் எடுக்கும் பொழுது இந்த திரைக்கதையும் நீங்கள் சிறப்பாக அமைக்கணும்னா இந்த அளவுக்கு உயிரோட்டம் இருக்காது. அதுதான் நம்ம சொல்ல வரோம். என்றைக்குமே ஒரு படத்துக்கு வந்து கதையும் மட்டும் முக்கியத்துவம் அல்ல, திரைக்கதை தான் ஒரு கதையோட ஒரு படத்தோட நம்ம ஒன்றி பார்க்குறதுக்கும் அதோட பயணிக்கிறதுக்கும் பார்த்திங்கன்னா திரைக்கதை ரொம்பவும் முக்கியம். அதற்கப்புறம் வசனங்கள், அந்த வசனங்களுக்கு ஏற்றவாறு பார்த்திங்கன்னா கேமரா ஒர்க்கில் நம்ம சொன்ன மாதிரி அதான் இந்த கேமரா ஒர்க்கு தான் நம்மளை வந்து படம் பார்க்குற அந்த ஃபீலே வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒன்றை வச்சுருக்குன்னு நம்ம சொல்லலாம். அதுக்கப்புறம் அந்த இசை வந்து எந்த இடத்துல எப்படா கொடுக்கணும் அப்படின்றத நான் வந்து சினிமாவில் வந்து கற்றுக்கிட்டு வந்து இளையராஜா அவர்கள்ட்ட தான். இதில் நிறைய பேர் அதான் சொல்லுவாங்கன்னு வச்சுக்கோங்க, இளையராஜா தான் சொல்லுவாங்க. பேக்ரவுண்ட் மியூசிக்கு பிஜிஎம் அப்படின்னாவே இளையராஜா தான் சொல்லுவாங்க. அப்படிங்கும்போது இந்த படத்தை பாருங்களேன், இது வந்து நமக்கு அந்த இளையராஜா சாரோட அந்த ஃபீல் வரும். அதுக்கு மேலே வரும்னு நம்ம இளையராஜாவை கொச்சப்படுத்துகிற மாதிரி ஆகிடும். ஆனால் அதுக்கு மேலே நிறைய விஷயம் இந்த படத்தில் மூலியமாக நமக்கு கிடைக்குதுன்னு சொல்லலாம். இளையராஜா விட்டுருங்க. அந்த படம் பார்க்கும் பொழுது எந்த இடத்துல நம்ம அந்த மைல்டான இசை, எந்த இடத்துல அந்த ஃபீல் பண்ணுறான இசை, அந்த ரியாக்ஷன் கொடுக்கும்பொழுது எந்த அளவுக்கு மைல்டான அந்த இசை, இதெல்லாம் நீங்கள் மைன்யூட்டாக நோட் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா டைரக்ஷன் கற்றுக்கலாம். ஒரு இயக்குனர் ஆகணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு இந்த படம் வந்து ரொம்ப ரொம்ப பொக்கிஷம். அதைத்தான் நம்ம வந்து திரும்ப திரும்ப கூறுறோம். நீங்கள் இந்த படத்தை முடிஞ்சளவு ஒரு 10 தடவை, நம்ம சொல்கிறது அதிகபட்சம், சில பேர் 50-100 தடவைலாம் பார்க்கலாம் இருக்காங்க. வெறிகுண்டு திரிவாங்க. சினிமா வெறியெல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களாம் இந்த படத்தை வந்து 50-100 தடவை பார்த்து தான் சொல்லியிருக்காங்கன்னு வச்சுங்களேன். அப்படி ஒரு சிறப்பு வாய்ந்த படம் தான் இந்த சாசங் ரெடம்ஷன். நீங்களும் இந்த படத்தை பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்குங்க. கண்டிப்பாக அடுத்து இந்த மாதிரி ஒரு படங்களை, அதாவது சிறப்பான ஒரு படங்களை பற்றி நான் அடிக்கடி நம்ம வீடியோவில் பார்க்கலாம். அதேமாதிரி தமிழ் படங்களும் தொடர்ந்து நம்ம பார்க்கலாம். ஆதரவு கொடுங்க. தொடர்ந்து பேசுவோம், அலசுவோம். சினிமாவில் உள்ள செய்திகளையும் தொடர்ந்து நம்ம பேசிக்கொண்டே இருப்போம். நன்றி.